கைஸ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் வந்துட்டு நம்ம ஹீரோயினும் சரி ஹீரோ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பாங்களா, பிரச்சனை பண்ணியிருப்பாங்களே. அது வந்துட்டு பெரிய விஷயமா வந்துடும். ஏன்னா ஹீரோயின் வந்து மாடலாக இருக்கனால வந்துட்டு பெரிய விஷயமா வந்துட்டு வெளியே வந்துடும். அப்புறம் வந்துட்டு வியோட ஆஃபீஸில் இருக்க ஸ்டாஃப் எல்லாம் வந்துட்டு இதை பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்க. பாரு, அவர் எப்போ பார்த்தாலும் இந்த பொண்ணுக்கு வந்துட்டு பாடி கார்டாக இருக்காரு, வியோட பாய் ஃப்ரெண்டு தானே. எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாளில் வந்துட்டு தேய்க்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் ஆகிடுவார் போலியே. அந்த பொண்ணு வேறு பயங்கர அழகாக மாடர்னாக இருக்கா வியை விட அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் இருக்கவங்களே வந்துட்டு வியை பற்றி இப்படி பேசிகிட்டு இருப்பாங்களா. இதெல்லாம் கேட்டு அவள் ரெஸ்ட் ரூமில் தான் இருப்பாள். ஸோ எதுவுமே அவள் கேட்டுட்டு ரொம்ப அப்செட் ஆகிடும். அதுக்கப்புறம் வியோட ஃப்ரெண்ட் இருக்காள், அவன் என்ன பண்ணுவானா அவளை வந்து பேப்பரை பார்த்துட்டு எப்போவுமே அவளுக்கு வந்துட்டு ஹீரோ மேலே என்ன தெரியல, இவங்க 2 பேரும் வந்துட்டு பிரேக்கப் ஆகணும்னு தான் நினைக்கிறான்னு தெரியல. அவளும் வந்துட்டு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பா. பட் இவன் என்ன பண்ணுவானா விட்டே கொடுக்க மாட்டாள், ஸ்டார்ட்லேருந்தே விட்டு கொடுக்க மாட்டாள். ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாள். இந்த விஷயம் அவங்க அம்மாவுக்கும் தெரிஞ்சிடும். அவங்க அம்மா சும்மாவே வந்துட்டு வேண்டாங்குவாங்க. அவங்க வந்துட்டு ஃபோன் பண்ணி பார்த்தல்ல என்ன நடந்துட்டுருக்கு, உன் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்கிற, அவள் இந்த அளவுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கான். அவள் பின்னாடி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நீயா அவங்க ஃபேமிலின்னு கேட்டால் அவங்க ஃபேமிலி தான் முக்கியம்னு சொல்லுவான், நீ தேவையில்லாமல் அந்த பையனை லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு பக்கம் சத்தம் போட ஆரம்பிச்சிருவாங்க. இவளுக்கா என்ன பண்ணே தெரியாது, எப்போவுமே கொஞ்சம் அடக்கமாக அதை கேட்டு தானே இருப்பா. அதே மாதிரி தான் இருக்கா. சரி, இன்னைக்கு டான் வந்துட்டு உன்னை வெளியே அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கான், அவன் கூட நீ லஞ்சுக்கு போ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவளா வேண்டாம் அப்படின்னு சொல்லுவா. நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இங்கே நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ என்ன பண்ணுவார்னா அங்கேயே வந்துட்டு அந்த பாட்டி கிராண்ட்மா இருக்காங்களோ அவங்க வீட்டுக்கு போய் ஆகணும், அவங்க வீட்டில் ஒரு ப்ராஜெக்டை பற்றி பேசணும், அவங்ககிட்ட போய் டிசைன் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துருவா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பேன். ஃபஸ்ட்டு நீ போய் எனக்கு வேலைலாம் முடிச்சுட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு போக சொல்லுவான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வந்துட்டு லஞ்சுக்கு வெளியே போவாங்க. வந்துட்டு டான் கூட வெளியே வரும்போது டான் வந்து சொல்லுவான் அந்த மாதிரி இன்னும் கிராண்ட்மா வீட்டுக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லுவானா. ஆனால் இவன் வந்து பெருசாக வந்து பேச்சு கொடுத்தே வர மாட்டான், அமைதியாக தான் வந்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இங்கே கிராண்ட்மா வீட்டு தான் காட்டுறாங்க. இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்திருப்பாள். அவள் என்ன பண்ணுறான்னா இல்லை வந்துட்டு ஒரு டிசைனை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை வந்து கொடுக்குறோம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபைலாலேயே அவள் காலில் வந்து போட்டுட்டு ஒரு பெரியவங்க முன்னாடி இப்படி தான் வந்து நிற்பியா, ஒரு வணக்கம் வைக்கிறது, ஒரு அடக்கமாக உட்காரதுலாம் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவன் என்ன பண்ணுவானா திரும்பி எங்கே சேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வணக்கத்தை வச்சுட்டு சேர் எங்கன்னு தேடுவா. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கீழே உட்காரு, பெரியவங்க தானே கீழே உட்காருன்னு சொல்லிட்டு அவங்களோட ட்ரெடிஷன் படி என்ன சொல்லுவாங்கன்னா கீழே உட்கார சொல்லுவாங்க. இவளா நானா அப்படின்னு சொல்லுவா. மணி தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு உடக்கமாக வந்து கீழே உட்காருவா. ஹீரோயினுக்கு அந்த பழக்கமே கிடையாது போல். அப்புறம் கடுப்பாக இருக்கும், கலவி பாரு ஓவராக பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பல்ல கடிச்சிட்டு இருப்பா. அவங்க வந்து பார்க்குறாங்க இவ ஹீரோ எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறது இதெல்லாம் வந்துட்டு ஹீரோ வந்து சொல்லிட்டு இருப்பான் போல். எல்லாம் பார்த்துட்டு இவங்க வந்துட்டு அவங்க சும்மா ஜாலிக்கு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு இவங்க கேட்குறான், ஓகே நீங்கள் வந்து டிசைன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களே அப்படிங்கும்போது ஆமாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், சரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது இங்கே உட்காரு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுவாங்களா. கரெக்டாக இந்த வீட்டுக்கு வந்துட்டு அந்த டானும் சரி வியும் வந்துடுவாங்க. அப்போ வந்து டான் வந்து சொல்லுவேன் தான் என்னோட கிராண்ட்மா வீடுன்னு சொல்லுவான். பார்க்க ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கும், ரொம்ப நேச்சுரலாக நிறைய வந்து ட்ரீ மரம்லாம் இருக்குமா, எல்லாம் பார்த்தே இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், நல்லா இருக்குன்னு சொல்லுவாளா, இந்த வைப் நல்லா இருக்குன்னு சொல்லுவாள். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சரி இங்கே உட்காரன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருப்பாங்களா. இவன் என்ன பண்ணுவானா எதுக்காக இவங்களுக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா எந்திரிக்க பார்ப்பா. அவள் ஹீல் வேற போட்டிருப்பா, முட்டி போட்டு வேற கீழே உட்காந்துருப்பா. எந்திரிக்கும் போது லைட்டாக தடுமாறி டக்குனு கீழே விடுற மாதிரி இருக்கும். கரெக்டாக அப்போ டான் வந்து பிடிச்சிருவான். டானை பார்த்ததுக்கப்புறம் இவன் கேட்பான் நீயா அப்படி சொல்லிட்டு கேட்பான். இவன் என்ன பண்ணுவான் டான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்ல ஆல்ரெடி பார்த்துருப்பாங்கல்ல, நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கேட்பாங்களா. அவன் என்ன பண்ணுவானா தூக்கி விடுறங்கிற பேரில் வந்துட்டு அவளோட பேக் சைட்லேருந்து அப்படி நிமித்தி எடுத்து விடுவானா. இதை பார்த்துட்டு சே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்பா. இவன் வந்து ஐயோ சாரிங்கிற மாதிரி பார்க்குறானா இல்லை வேணுங்கன்னு வச்சானாங்கன்னு தெரில. இவனோட கேரக்டரை பற்றியே ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது, கொஞ்சம் ப்ளே பாய் மாதிரி தானே இருக்கான். அவன் வந்துட்டு பார்க்குறான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோ என்ன பண்ணுவானா சரி நீ போ நான் வரேன்னு சொல்லியிருப்பானா. ஸோ ஹீரோ வந்து இப்போ வருவான். அப்போ வந்துட்டு ஹீரோ ஏதாச்சும் போகும்போது என்ன இங்கே உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தான் அதுக்கப்புறம் வந்துட்டு 4 பேரும் மீட் பண்ணி பேசுகிறாங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க பாரு உலகம் ரொம்ப சின்னதாக இருக்குது, இந்த பொண்ணு வந்துட்டு இவன் வந்து சொல்லுவானே வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பான். பாரு கேர்ள் ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் என் பேர் எனக்கு வந்து ஃப்ரெண்டு பாருன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாருங்கள் எவ்வளோ வந்துட்டு நம்ம இன்னும் நெருக்கமாக ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சந்தோஷப்படுவாங்களா. சரிப்பா நீங்களாம் வந்திருக்கீங்களா, எங்கள் வீட்டில் வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு போங்க. ஆல்ரெடி வந்துட்டு பேரனுக்கும் ஃப்ரெண்டுக்கும் வந்துட்டு பண்ணி வச்சுருப்பாங்க. வாங்க வந்துட்டு வீட்டில் வந்து லஞ்ச் சாப்பிட்டு போகும்போது இவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடும் 4 பேர் இன்வைட் பண்ணுறப்போ. இப்போ ஹீரோ என்ன சொல்லுவார்னா இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லுவார், முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லுவார். அப்போ வந்துட்டு என்ன சொல்லுவானா இல்லை நான் லஞ்சுக்கு ரெடியாக தான் இருக்கேங்கும் போது ஹீரோ வந்துட்டு இன்னும் இது வா போகலாம், ஏன்னா அவங்களுக்கு தான் லஞ்ச் ரெடி பண்ணியிருக்காங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து டைனிங் டேபிளில் சாப்பிடுவாங்களா. அப்போ வந்து கிராண்ட்மா வந்து கேட்பாங்க எத்தனை வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. இப்படி ஹீரோ வந்துட்டு இவளுக்கு சர்வ் பண்ணுறதுலாம் வந்துட்டு ஹீரோனுக்கு பிடிக்காது, அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருப்பான். அப்போ வந்துட்டு ஹீரோ சொல்லுவாங்க நாங்கள் வந்துட்டு 7 இயர்ஸாக வந்து டேட் பண்ணிகிட்ருக்கோம், 7 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்காங்க போல். இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க பெருமையாக நினைப்பாங்களா. அப்போ வந்துட்டு ஹீரோயின் கேட்குறா அப்பாப்பா 7 வருஷமா இன்னும் நீங்கள் பிரேக்கப்பே பண்ணலையா, ஒரே ரிலேஷன்ஷிப் தான் இத்தனை நாள் இருக்கீங்களா சொல்லிட்டு நக்கலாக கேட்பாளா. ஹீரோக்கா செம்மையாக கடுப்பாக இருக்கும், இவன் என்ன மீனிங்கில் வந்து கேட்குறான்னு சொல்லிட்டு
வீக்குமே ஒரு மாதிரி இருக்கும். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 7 வருஷம்லாம் எந்த ரிலேஷன்ஷிப்பும் வந்துட்டு நீடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாள். இது வந்துட்டு கிராண்ட்மாக்கு வந்துட்டு புரியும். இவன் ஏன் இந்த மாதிரி நெகட்டிவாக பேசுகிறான்னு கிராண்ட்மா மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்தில் இருக்க பேரன் இருக்கான்னு அவனும் அதை தான் சொல்லிட்டு இருக்கான். பாருங்களேன் 7 வருஷமாக ஒரு கப்பல் ஒன்றும் பிரியாமல் சண்டை கூட இல்லாமல் அப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவனும் வந்து பேசுவானா. அப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா, எங்களுக்குள்ளே பயங்கர ஹோப் இருக்குது, நாங்கள் ரெண்டு பேரையும் ரொம்ப நம்புகிறோம், நாங்கள் யாரையும் வந்துட்டு எங்கள் 2 பேரும் விட்டு கொடுக்கவும் மாட்டோம், அது இல்லாமல் எங்களை யாரையும் பிரிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்டெரக்டாக ஹீரோயின் மேலே தான் கள்ள தூக்கி போடுறான். ஹீரோயின் தான் அந்த மாதிரி எண்ணத்தில் இருக்கால. அப்படிங்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஃபேஸ் அப்படியே மாறுது. அப்போ இவன் கேட்குறான், இவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பார்க்கும்போது, சொல்ல போனால் வி மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கும் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு வி மேலே இருக்க ஒரு க்ரஷ் வந்து வெளிப்படுத்துகிறான். இதையும் வந்துட்டு பாட்டி பார்க்குறாங்க, பேரன் பேசுகிறது வந்து பார்க்குறாங்க. ஹீரோக்கா ஒரு மாதிரி இருக்குது, நம்ம ஹீரோயினுக்கா கடுப்பாக இருக்குது, இவன் ரொம்ப அவளே கேர் எடுத்து பார்த்துக்கிறது சர்வ் பண்ணுறது எல்லாம் பார்த்துட்டு கையை பிடிச்சிட்டே இருப்பானா, அதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறா. அப்புறம் வந்துட்டு லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே போகும்போது ஹீரோ என்ன சொல்கிறான்னா, பாப்பா நீ என் கூடயே வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறான்னா வி வந்து கூப்பிட்றானா. அப்போ வந்துட்டு இவன் என்ன பண்ணுறான்னா, டான் கூட தானே வந்திருப்பா, டான் கிட்ட சொல்கிறான், நான் வந்துட்டு என் பாய் ஃப்ரெண்ட் கூடயே போயிடுறேன்னு, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் வந்துட்டு இவர் கூட போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு போகிறாளாம். அவன் ஹீரோ என்ன பண்ணுறான்னா சரின்னு சொல்லிட்டு வி அழைச்சிட்டு போகிறான். ஹீரோயின்ட்ட வந்து எதுவுமே சொல்லவே இல்லை, அவன் மட்டும் போகிறானா. ஹீரோ அப்படியே மார்ஷன் தூரமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு கடுப்பாக இருக்குது, என்னடா நம்ம நிற்கிறோம், நம்மளை வந்து கன்சிடரே பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு வந்து கடுப்பாக இருக்குது. அவங்க போனதுக்கப்புறம் வந்துட்டு இவன் என்ன சொல்கிறான்னா, டான் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு என்னோட விசிட்டிங் கார்டு எடுத்துக்கோ, உனக்கு எப்போ ஹெல்ப் பண்ணாலும் சரி, ஏதாச்சும் எமர்ஜென்சினா நான் 24 hours வந்து ஃப்ரீயாக தான் இருப்பேன், நீ எனக்கு வந்துட்டு எப்போ வேணால் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறா. ஹீரோயின் பொறுத்த வரைக்கும் இவன் ஒரு ப்ளே பாய் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு தோணுது. ஸோ என்ன சொல்கிறேன்னா, எனக்கு தேவைப்படாதுங்கும் போது நம்புப்பா, உனக்கு எப்பயாச்சும் என்னோட ஹெல்ப் தேவைப்படும் வந்து வச்சுக்கோன்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறானா. சாரி எனக்கு வந்துட்டு நீர் இல்லை, அப்படியே உனக்கு ஹெல்ப்பாக இருந்தால் கூட நான் ஒன்று கூப்பிட மாட்டேன் அப்படின்னு மூளை அடித்த மாதிரி கார்டை திருப்பி கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா கிளம்பி போகிறான். இவனுக்கா என்னடா இவ்வளோ வந்து நம்மளை ஹர்ட் பண்ணி பேசுகிறாங்கிற மாதிரி இவனுக்கு வந்துட்டு கடுப்பாயிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணுறோன்னா காரில் அழைச்சிட்டு போயிட்டு இருக்கானா. அப்போ ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி தோணும் இல்லை, எதுக்கு வந்துட்டு டான் கூட இங்கே வந்திருக்கான்னு. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறேன்னா ஒரு பக்கத்தில் கார் நிறுத்தி வந்துட்டு கேட்குறான், எதுக்கு டான் கூட இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்திருக்க, லஞ்சுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, இறங்கி உட்காந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி காலையில் எங்கள் அம்மா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, பேப்பரில் இந்த மாதிரி இஷ்யூ வந்துச்சு, எங்கள் அம்மா வந்துட்டு கால் பண்ணி திட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டான் வரான், டான் வந்து லஞ்சு கழிச்சிட்டு போவான், ஒழுங்கு மாதிரி தான் போ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னானா. சரி ஓகே ஒரு ஃப்ரெண்டாக தான் நான் கிளம்பி வந்தங்கும் போது ஹீரோ வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக சந்தேகம்லாம் பண்ணல, சரின்னு சொல்லிட்டு விட்டுடுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு இவன் என்ன சொல்கிறான்னா, என்ன ஆஃபீஸில் எல்லாருமே இந்த பேப்பரில் இருக்கிறதெல்லாம் நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படி காசி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, வந்து என்னை விட ரொம்ப அழகாக இருக்கா, நீ பக்கம் தான் வந்துட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, நான் அந்தளவுக்கு அழகு கிடையாது இல்லை, ஹீரோயின் ரொம்ப அழகுன்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறா. அவனை ஹீரோக்கு மாதிரி கஷ்டமாயிடுது, ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன், யார் சொன்னா, நீ எனக்கு ரொம்ப அழகு தான், எனக்கும் ஹீரோயினுக்கும் நல்ல எதுவுமே கிடையாது, எங்களுக்குள்ளே வந்துட்டு நாங்கள் சின்ன வயசுல ஒன்றா வளர்ந்துருக்கோம், அப்படி மட்டும்தான், என்னோட ஓனரோட பொண்ணு, என் பாஸோட பொண்ணு ஹீரோயின், அவ்வளோதான், ஆனால் நீ அப்படி கிடையாது, நீ எனக்கு ஏஞ்சல், நீ அப்படி நினைக்கிறேன், எனக்கு நீ தான் அழகு, அது இல்லாமல் உன் மனசு இருக்க பாரு, உன் மனசு மாதிரி யாருக்குமே வராதுன்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமாக வந்துட்டு மோட்டிவேஷனாக பேசுகிறான். நம்மளை யாருமே பிரிக்க முடியாது, நீ இந்த மாதிரிலாம் வந்து டூ மச் எல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்காத, எனக்கு எந்த அளவுக்கு தெரியுமா உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு பேசுகிறான். இதெல்லாம் கேட்டு வீக் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே ஃபைன், இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காருன்னு சொல்லிட்டு அவன் வந்து பெருசாக எடுத்துக்கல. அதுக்கப்புறம் இவனை பார்த்தீங்கன்னா எனக்கு பொண்ணுங்க கடுப்பேற்றி விட்டுருப்பாங்க. ஸோ கிளப்புக்கு போய் மற்ற பொண்ணு கூட ஜாலியாக இருந்துட்டு இருக்கான் டான்னு. இவன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஏன் வந்து ரிட்டன் வந்துட்டு நீ டான் கூட வராமல் ஹீரோ கூட போனேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டுறாங்க. இவளுக்கு கடுப்பு வந்தது, ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, லைஃப்பில் லவ்ங்கிறது கல்யாணங்கிறது என்னோட சாய்ஸு, அதில் எதுக்கு நீங்கள் நல்லா வரீங்க, ப்ளீஸ் இந்த மாதிரி வராதிங்கன்னு சொல்லிட்டு வந்து சத்தம் போடுறா. எப்போவுமே அமைதியாக இருக்க பொண்ணு வந்துட்டு சத்தம் போட ஆரம்பிச்சிடறான். இவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது, இவங்க போய் தனியாக உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்போ ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாரு, ஏன் இதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க, இல்லை அந்த பையன் நம்ம பொண்ணுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸே தர மாட்டான், ஃபைனலாக அந்த ஃபேமிலிக்கு தான் கொடுப்பான், வேண்டான்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோட கம்பெனியில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, மற்ற கம்பெனியோட போட்டி போட்டு ஒரு ப்ராஜெக்ட் வைக்கிறாங்க கவர்மெண்ட்டு. அதுக்கு வந்துட்டு வாட்டர் ப்ரூஃபிங்கோட வீடு வந்துட்டு கட்டணும் போல், கடலுக்கு மேலே வீடு கட்டுவாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு யார்கிட்ட சொல்கிறாங்கன்னா ஹீரோ கிட்ட தான் சொல்கிறாங்க. அது வந்துட்டு 3 days வந்துட்டு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு இன்னும் 3 days அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அதுக்கப்புறம் அண்ணக்காரன் இருக்கான், அவன் வந்துட்டு தங்கச்சிட்ட வந்து சொல்கிறான், அந்த மாதிரி ஹீரோக்கு வந்து பயங்கர ப்ரெஷர் போட்டுட்ருக்காரு, அப்பா இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, 3 days எப்படி ஒரு ப்ராஜெக்ட் வந்து முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கானா. ஹீரோ என்ன பண்ணுறான்னா
ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா வீட்டுக்கு போயிட்டு இவ போய் குக் பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்க வேலைக்காரம்மா கேட்குறாங்க, என்னம்மா நீங்கள் குக் பண்ணுறீங்கன்ட்டு. இல்லை ஹீரோக்கு தான் குக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இவங்களோட அட்வைஸ் படி என்ன பண்ணுறேன்னா குக் பண்ணி ஹீரோக்கு வந்துட்டு சாப்பாடு கொண்டு போகிறான். ஹீரோ வந்துட்டு பார்க்குறா, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான்னா, உங்களுக்கு லஞ்ச் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இருக்கா. அப்போ வந்துட்டு ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்காங்களே அந்த பொண்ணு என்ன பண்ணுவான்னா ஃபுட்டு கொண்டு வந்திருப்பா. எப்போதான் ஹீரோ என்ன பண்ணுவான்னா வெளியே ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடுவான். வந்துட்டு பாஸ்க்கு எடுத்து வருவாள். அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன சொல்லுவானா, இல்லை நான் ஆல்ரெடி வந்துட்டு ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன், நீ வந்துட்டு கொடுக்க வேணாம், நீ வெளியே போகலாம். இந்த ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஆட்டிடியூட் இருக்கும், ஒரு திமிரும் கொஞ்சம் இருக்கும் ஹீரோயினுக்கு. அந்த திமிரோடு இருந்து சொல்லுவாள். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு சிரிச்சா மாதிரி ஓகேம்மா அந்த மாதிரி ஃபுட் வந்துருச்சுமா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் வந்து ஓகேப்பா சொல்லிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு வைப்பான். சமைச்சதா எப்படி இருக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு சாப்பிடுவான். ஃபஸ்ட்டு நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் சாப்பிடுவான். நான் சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும், இவ்வளோ அப்படி சமைச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோயின் வந்துட்டு அசிஸ்டன்ட் மேதன்னு ஸோ இங்கே இருக்கா. அவன் என்ன பண்ணுவானா கூடயே இருந்துட்டு இருப்பான், வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பானா அதை வந்துட்டு இவ ரசிச்சிட்டு இருக்கா. ஐ திங்க் ஹீரோயின் வந்துட்டு லவ் பண்ணுறா போலங்க. அது அவள் எப்படி வெளிப்படுத்தணுன்னே அவளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ என்ன பண்ணுவான்னா ஹீரோ வந்து பார்க்குறான். அப்போ என்ன பண்ணுறான்னா புக்கை தலைக்கில் வச்சு படிச்சுட்டு இருக்கா. ஹீரோ பார்க்குறான், ஏடா இது புக்கை தலைக்கில் வச்சு பைத்தியம் படிச்சுட்டு இருக்குங்கிற மாதிரி வந்துட்டு பார்த்துட்டு இருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா இவன் ரொம்ப ஹீரோக்கு வந்துட்டு டைட் ஒர்க் இருக்குன்னு சொல்லுவானா. என்ன டைட் ஒர்க் இருந்தாலுமே கால் பண்ண மாட்டானா. நீ கால் பண்ணுன்னு சொல்லிட்டு இங்கே ஃப்ரெண்டு வந்து ஏற்றி விட்டுட்டு இருக்கா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு கால் பண்ணுறான், என்ன எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் பேசுறதுக்காக கால் பண்ணுறேன். ஹீரோ வந்துட்டு சைலண்ட்டில் போட்டிருப்பான் போல். ஹீரோ என்ன பண்ணுன்னா ஏதோ ஃபைல் எடுக்கிறதுக்கு போயிருப்பான். அப்போ அந்த இடத்துல இருக்கிறது வந்து ஹீரோயின் தான் இருக்கா. என்ன பண்ணுறான்னா போயிட்டு அந்த ஃபோன் என்ன பண்ணுறா, சைலண்ட்டில் இருக்க ஃபோனை வந்துட்டு லைட்டு வரும்ல அது மேலே நம்ம ஃபைல் பேப்பர்ஸ்லாம் வச்சு விட்டுறா. வச்சுட்டுமே ஃபோன் வந்து அடியில் போயிடுது. அவன் ஹீரோக்கு வந்து தெரியல, ஏன்னா சைலண்ட்டில் போட்டிருப்பானே தெரில. இந்த ஒரு பக்கம் கால் பண்ணிகிட்டு இருக்கா. ஹீரோ வந்து பார்க்குறான், எதுக்கு இவன் ஏஞ்சி வந்தாங்க நம்ம டவுட்டாக பார்க்குறான். ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறனால வந்து சரி பிஸியாக இருப்பார் போல் அப்படின்னு சொல்லும் போது, என்ன பிஸி, எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணுக்குள்ளே தான் அவர் சந்தோஷமாக இருப்பார், அதனால தான் வந்து அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு, வேணா கேட்டுப்பார், கண்டிப்பாக வந்துட்டு கூட தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் ஏற்றி விட்டுட்டு இருக்காளா. ஸோ வீக் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. சரி பேசாமல் போயே பார்த்துடலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இங்கே நம்ம ஹீரோயின்ட்ட வந்துட்டு ஃபைல்லாம் கொடுத்து ஒழுங்காக வந்துட்டு படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலெல்லாம் கொடுத்துட்டு இருப்பானா. அப்போ என்ன பண்ணுன்னா படிக்கிறேன்னு பேரில் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு இருப்பா. அப்புறம் வந்துட்டு அப்படியே தூங்கி விழ ஆரம்பிச்சிருவான். ஹீரோ வந்துட்டு சரி தூங்கி விழாதாரேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து எனக்கு உட்காந்துருக்காண்டி என்ன பண்ணுவானா, அங்கே இருக்க பேப்பர்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஹீரோ மேலேயே சாஞ்சிருவா. கரெக்டாக என்ன பண்ணுவான்னா வந்துட்டு அவள் ஹீரோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருப்பா. இவன் என்ன பண்ணுவானா தூங்கி விழுந்துருப்பாளா. சேர்த்துட்டு இவளை ஒழுங்காக படுக்க வச்சுட்டு நம்ம ஹேரெல்லாம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பானா. அதுக்குள்ளே இவன் இந்த ஆஃபீஸ்க்கு வந்திருப்பா போல். அவன் என்ன பண்ணுவானா ஹீரோட ரூமை வந்துட்டு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பிஸியாக தான் இருப்பான்னு சொல்லிட்டு இவன் திறந்து பார்த்தா இவன் என்ன பண்ணியிருப்பானா இவன் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவளை வந்துட்டு படுக்க வச்சுட்டு ஹேர் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். இதை இப்படி பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அழுத்துக்கிட்டே கீழே ஒடியாந்துருவா இவன். அப்புறம் வந்துட்டு இவன் என்ன பண்ணுவான்னா சரி இவன் தூங்குறாளேன்னு சொல்லி தன்னோட கோட்டை கட்டி போட்டு விட்டுட்டு இவன் என்ன பண்ணுவான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவான். இவன் அழுதுகிட்டே கீழே வந்திருப்பாள். கரெக்டாக இவளை ஃபாலோ பண்ணிட்டு டான் வந்திருப்பான் போல். உடனே வந்து கர்ச்சீஃப் கொடுப்பான். இவன் கேட்குறான், நீ என்ன பண்ணுற இங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வீ கேட்பாளா. இல்லை உன்னை வந்து உன் ஃப்ரெண்டு வந்து ரெஸ்டாரண்ட் வச்சுருப்பான், அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன், எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதாச்சும் நடக்கும்னு சொல்லிட்டு சரி ஃபீல் பண்ணாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, 2 பேரும் வாக்கிங் போவாங்களாம். அப்போ வந்துட்டு இவன் கேட்பான், எப்படி இருக்க இப்போ கொஞ்சம் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். இவன் வந்துட்டு இல்லை நான் ஓகே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீ சொல்வாளா. அப்போ இவன் என்ன பண்ணுவானா, எனக்கு ஏதோ உன் பாய் ஃப்ரெண்ட் ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி தெரியுது, உங்ககிட்ட பொய் சொல்கிற மாதிரி இருக்குது, அந்த பக்கம் அங்கே ஒரு கோல் போடுறான், உன் பக்கம் ஒரு கோல் போடுறான் அப்படிங்கிற மாதிரி பசங்க உன் பாய் ஃப்ரெண்ட் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல வருவானா. இப்போ என்ன பண்ணிடுவானா ஸ்டாப் பண்ணிடுவான். இங்கே பாரு உனக்கு ஒரு விஷயமும் தெரியாமல் தேவையில்லாமல் வந்துட்டு என்னை இப்படி ஏற்று விடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோபத்தில் சொல்லிட்டு போயிடுவா. இவனுக்கா அசிங்கமாக என்னடா இது, நம்ம கொஞ்சம் பிட்டை போட்டால் போகலான்னு பார்த்தா இவனா அசால்ட்டாக அப்படி சொல்லிட்டு போகிற மாதிரி இவளை எப்படி கரெக்ட் பண்ணுறதுனே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பார்க்குறான். இங்கே வந்துட்டு ஹீரோ என்ன பண்ணுவான்னா காலைல விடிஞ்சிரும். ஹீரோனை பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப டயர்டாக வந்து தூங்கிட்டு இருப்பானா. அவன் என்ன பண்ணுவான்னா தான் மேலே போட்டுட்ட கோட் எடுத்து அவன் மேலே போட்டுட்டு போனால் டக்குன்னு ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுப்பான். ஸோ இழுக்கும் போது இவன் என்ன பண்ணுவான் டக்குன்னு ஹீரோ மடியில் போய் உட்காந்துருவாள். காலை வந்துட்டு ஹவுஸ் கீப்பிங் இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்காக ஹீரோட கேபின்குள்ளே வருவாங்க. இதை பார்த்துட்டு அச்சுச்சோன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவாங்க. அது ஆஃபீஸ் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து அவங்க அப்பா கூப்பிட்டு வர ரொம்ப வந்துட்டு சிவியர் ஆகிட்டு இருக்குடா, நீ ஹெல்த்தை வந்து பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் ஃபேமிலி டாக்டர் மாதிரி போல் அவர் வந்து சொல்லிட்டுருப்பாரு. சேடா மச்சான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்து ரூமர் கிளம்பிடுமா. அப்போ வந்துட்டு அசிஸ்டன்ட் பொண்ணுக்கு வந்துட்டு ஹீரோயினை பிடிக்காதுல, வந்து சமக்கோமாக வந்துட்டு இருப்பான். கரெக்டாக அண்ணன் மேலே வந்து இடிச்சிருவான். அவன் வந்துட்டு என்னப்பா ஒழுங்காக நடந்து வர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது யார் நானா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஆல்ரெடி வந்து கோவத்தில் இருக்கல ஹீரோயின் மேலே. ஸோ என்ன பண்ணுவான்னா நீங்கள் தான் வந்துட்டு ஒழுங்காக நடந்துக்க மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு இதே தான் பழக்கம், உங்கள் ஃபேமிலினா வந்துட்டு கம்பெனி வச்சுருந்தா அப்படியே ஆடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்த ஆரம்பிச்சிருவா. இவனுக்கு ஒன்றுமே புரியாது.
ஃபஸ்ட்டு எனக்கு டீச் பண்ணாமல் ஃபஸ்ட்டு உங்கள் தங்கச்சிக்கு எப்படி நடந்துக்கணும், ஆஃபீஸில் எப்படி நடந்துக்கணும், மற்றவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு டீச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு கத்தி விட்டு போவாள். அண்ணனுக்கு ஒன்றுமே புரியாது. என்ன இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு எப்படி கத்திட்டு போகுது, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். இந்த அண்ணனுக்காரங்க கொஞ்சம் அப்பாவே போல், அவனோட கம்பெனி தான் இது. ஆனால் வந்து அங்கே இருக்க அசிஸ்டண்ட்டே இவனை திட்டிட்டு போகிற மாதிரி இருக்குது. அவனே பார்க்குறான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு இவள் அழுதுட்டு இவ ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு சும்மாவே வந்து பிரிச்சு விடணும்னு நினைப்பா. இது இன்னும் கொஞ்சம் சான்ஸ் கிடச்சிது. என்ன பண்ணுறான்னா, ஃபோன் பண்ணால் எடுக்காத நீனு, உன் ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுடுன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஐடியா கொடுக்குறா. அதே மாதிரி ஹீரோ ஃபோனை அடித்தா இவள் எடுக்கவே மாட்டேங்கிறா. ஹீரோக்கா என்னடா இது, நம்ம 2 டேஸாக வந்து நம்ம ஆளுகிட்ட பேசவே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் வந்து கால் பண்ணிட்டே இருக்கான், எடுக்கவே மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்குல்ல, இந்த வாட்டர் ப்ரூஃபிங் ப்ராஜெக்ட், அதுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு, வாங்க அந்த கிராமத்துக்கு போகலாம். அவங்க வந்து ஏதோ ஒரு டெக்னாலஜி பண்ணுறாங்க, நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு கிராமத்துக்கு அழைச்சிட்டு போகிறோம். அந்த கிராமம் எப்படின்னா, அது கடலை ஒட்டி தான் இருக்குது. அவங்க எல்லாமே வந்துட்டு கடலுக்கு மேலே கடலை ஒட்டி வீடு கட்டியிருக்காங்க. அந்த தாய்லாண்ட்லாம் அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சதுக்காக அங்கே போகிறாங்க. அந்த கிராமத்துக்கு ஹீரோவும் போகிறாங்க. நைட் ஆகிடுது, சரிப்பா நீங்கள் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஃபுட்லாம் செஞ்சு கொடுக்குறாங்களா. அங்கே இருக்க ஃபுட் ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது போல். ஹீரோனுக்கு வந்து இருமிக்கிட்டே இருக்கா. அப்போ என்ன பண்ணுறான்னா, அவன் வந்து கர்ச்சீஃப் கொடுத்து இல்லை இவளுக்கு வந்து காரம் ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்குறானா. அப்போ வந்து கேட்குறாங்க, ஓ நீங்கள் 2 பேரும் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க, சூப்பர் கப்பலுங்கும் போது, ஐயோ நாங்கள் 2 பேரும் கப்பல்லாம் கிடையாது, இவங்க வந்துட்டு என் பாஸோட பொண்ணு அப்படின்னு வந்து சொல்லுவானா. அப்படியே ஹீரோயின் ஃபேஸ் அப்படியே மாறும். ஹீரோ என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை எனக்கு ஆல்ரெடி வந்துட்டு ஆள் இருக்குது, எனக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்படியே ஹீரோயின் வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டப்படுற மாதிரி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரிட்டன் வந்துட்டு அவங்க அங்கே ஸ்டே பண்ண மாட்டாங்க போல. ரிட்டன் வந்துட்டு தாய்லாண்டுக்கே வந்துடும், பேங்காக்கே வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்லி பேசிகிட்டு இருப்பான். நீ ஏன் ஹாப்பியாக இருக்க மாதிரி தெரில, நீ ஹீரோ கூட தான் ஒர்க் பண்ணுற, ஹாப்பி தானே இருக்கணும் போது, இல்லை நான் ஹாப்பியாகவே இல்லை, என்னோட ஒரு விஷயத்த வந்து அவள் எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்குது, எனக்கு பிடிக்கவே இல்லை, வந்துட்டு என்கிட்டேருந்து உன்னை பறித்து எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தான் சொல்லிட்டு இருக்கா போல். என்னோட ஒரு பொருளை எடுத்துக்கிட்டாங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கா. சரி இப்போ எதுக்கு நீ உண்மையிலேயே வந்துட்டு ஹீரோ லைக் பண்ணுறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃப்ரெண்ட் வந்து கேட்பாளா. எனக்கு லைக்கா அது என்னன்னே சொல்ல தெரில, ஆனால் ஏதோ ஒரு விஷயம் என்னை விட்டு போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த கிராமத்துக்கு போயிருப்பான அந்த ப்ராஜெக்ட் பற்றி வந்து சொல்லும் போது, ஒரு அளவுக்கு வந்து சக்ஸஸாக இருக்குது, நீங்கள் வந்துட்டு மினியேச்சர் வீடு வந்துட்டு கட்டுங்க, அந்த மாடலை வந்து கட்டுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஓகே பண்ணிவிட்டு அதை வந்துட்டு கட்டிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து ரொம்ப சீரியஸாக கட்டிகிட்டு இருப்பானா. அந்த ஹீரோ என்ன பண்ணுவானா, ஹீரோ அப்படியே வச்சு பார்த்துட்டு இருப்பான். கொஞ்சம் அப்படியே வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பா ஹீரோக்கு. ஒரு வழியாக இது முடிஞ்சிடும். நாளைக்கு தான் ப்ரெசன்டேஷன், ஒரு 3 நாள் முடிஞ்சிச்சு போல் ப்ரெசன்டேஷன் நாளைக்கு. ஸோ ஹீரோ என்ன பண்ணுவானா, இது வந்து ஃபோனே எடுக்க மாட்டேங்கிற சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணி விடுவான். அந்த மாதிரி நாளைக்கு இருக்குது முக்கியமான ஈவெண்ட்டு, அந்த ஈவெண்ட்டுக்கு நீ வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அடித்து டெக்ஸ்ட் பண்ணி விடுவான். இதை பார்த்ததுக்கப்புறம் சச்சா நம்ம போகாமல் தான் நல்லா இருக்கான்னு சொல்லி அந்த ஈவெண்ட்டுக்கு இவ கிளம்பி வருவான். அந்த ஈவெண்ட் நல்லா பெருசாக நடக்கும். இங்கே அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, டானை கூப்பிட்டு இந்த மாதிரி என் பொண்ணு வந்துட்டு ஒருத்தர் விஷயத்துக்கு வந்து லவ்னு செஞ்சுட்டு இருக்காப்பா, நீ தான் ஏதாச்சும் பண்ணி மாற்றணும், இப்போ கூட ஏதோ ஒரு ஈவெண்ட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்கா, நீ அவளை ஃபாலோ பண்ணிட்டு போப்பா, அவளை நீ பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு சொல்லி அனுப்புவாங்க. இவனுக்கு ஆல்ரெடி இவளை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இவங்க பர்மிஷன் எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா, சரி ஆண்டி நான் பார்த்துக்கிறேன், பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் இந்த ஈவெண்ட்டுக்கு கிளம்பி போகிறான். ஒரு நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்களோ அவங்கவுங்க அவங்களோட மினியேச்சர் வீடியோ வச்சுட்டு அந்த இது சொல்லிட்டு இருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ வந்து ரசிச்சு பார்த்துட்டு இருக்காளா. இதே வந்துட்டு ஹீரோயின் அப்பா இருக்கார்ல, அவர் வந்து தான் பொண்ணை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு தெரியுது போல் தான் பொண்ணுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு 5 பேர் எடுத்திருக்காங்க. அதில் 5 பேரில் யார் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவார்டு கொடுக்கறதுக்கு போது கரெக்டாக நம்ம ஹீரோட பேர் தான் சொல்கிறாங்க. ஹீரோட பேர்னா என்ன, ஹீரோட கம்பெனி தான் ஜெயிச்சிருக்கு. இதை பார்த்துமே நான் இங்கே ரிவ்யூ வந்திருக்காள், அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஹீரோ என்ன பண்ணுறேன்னா, சேர்ந்து ஒர்க் பண்ணது யார், ஹீரோயின் கூட தானே. அங்கே வந்திருக்கிறது இவன் பார்க்கல. இவன் என்ன பண்ணுறான்னா, தம்ஸ் அப் வந்து ஹீரோயினுக்கு சைடு காட்டுறான். அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு இப்படி திரும்பி பார்த்தா வரதை பார்த்துட்டு வேணுக்குனே என்ன பண்ணுறான்னா, வெறுப்பத்துக்கு ஓடி போய் ஹீரோ போய் ஹக் பண்ணிக்கிறான். எல்லா மீத இப்பெல்லாம் இருக்காங்க, அவங்க மட்டும் ஹக் பண்ணிக்கிறான். இவன் என்ன பண்ணுறான்னா, ஓகே ஹாப்பியில் வந்து இப்படி ஹக் பண்ணியிருப்பான். இதை பார்த்தோன்னே வியோட மனசு அவ்வளோதான் உடஞ்சிடுதுங்க. அப்படியே அவள் பார்த்துட்றா. வந்துட்டு இவன் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவள் என்ன பண்ணுறான்னா, இவன் தடுக்கிறா. அதுக்கப்புறம் மீதி இப்பெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அந்த கம்பெனியில் இருக்க அவங்க இருக்காங்களா முக்கியமாக இருக்கலாம் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்களா. அந்த பக்கம் அழுதுட்டு போகிறாள். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படியே வந்துட்டு நக்கெல்லாம் வந்து சிரிக்கிறாங்க. எனக்கு இவ்வளோ ஹீரோயின் சொல்லவே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது இந்த விஷயத்தில், நீங்கள் என்னென்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த பொண்ணு பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஆக்டராக. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறோன்னா, பின்னாடியே வந்துட்டு பார்க்க வரான். எங்கே நம்ம போயிட்டான்னு சொல்லிட்டு கால் பண்ணால் அதுக்குள்ளே அண்ணங்கிற என்ன பண்ணுறோன்னா, உன்னை இன்டர்வியூ எடுக்கணுமா வாப்பான்னு சொல்லிட்டு வந்துட்டு அழைச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டான் வீட்டுக்கு போயிட்டு சொல்கிறான், ஆண்டி நான் இருந்தேன், ரொம்ப அவளை சுக்குநூறாக உடச்சி அமுச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கான். நான் வந்து ரொம்ப வரி பண்ணுறேன், வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்த விட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் தெரியுது அந்த ஈவெண்ட்டுக்கு இவனா போய் நின்று நடக்கிற எல்லா கொத்தையும் பார்த்துட்டு வந்திருப்பான் போல்.
அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இதை பாருப்பா இப்படி தப்பா என் பொண்ணு இருக்காங்க போது இவன் என்ன சொல்கிறேன்னா, ஓகே உங்கள் பொண்ணை வந்து நான் க்ரோ அப் பண்ணணும், வளர்த்து வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இதுக்கெல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அஃப்கோர்ஸ்ப்பா பரவாயில்லப்பா, என் பொண்ணு வந்துட்டு அவங்ககிட்ட வெளியே வரணும், அதுக்காக நீ என்ன வேணால் பண்ணி நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக எடுத்து அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலியெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களோட கம்பெனி தான் வந்துட்டு அவார்டு வாங்கியிருக்கோம்ல, ஸோ ஜாலியாக வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நம்ம ஹீரோக்குமே வந்துட்டு நம்ம ப்ராஜெக்ட் நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்குது. அப்படியே வந்துட்டு ஹீரோ வந்து சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருப்பானா, இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து பார்த்துட்டு இருப்பா. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்கு போயிடுவா. வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பா. அவங்க அப்பா வந்துட்டு இங்கே தட்டி கொடுப்பாரு. கண்டிப்பாக ஹீரோவால் தான் இவன் மனசு உடஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இந்த பாருமா, நீ வந்து தேவையில்லாமல் அன்பை வந்து வெளியே தருற, வீட்டில் நாங்கள் 2 பேரும் அம்மாவும் அப்பாவும் உன் மேலே அவ்வளோ அன்பாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு நீ பிரேக் ஆகாத, வெளியே அன்பை தேடி பிரேக் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. இவளுக்கு அதுக்கப்புறம் முடியாது, அப்படியே அவங்க அம்மா கட்டி பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிச்சிடுவோம். ஸ்டேவி என்ன பண்ணியிருப்பான், டான் ஃபேமிலியோட வந்துட்டு அவள் ஃப்ரெண்டு ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, ஸோ அதுக்கு தான் வந்திருப்பான். கரெக்டாக ஹீரோ என்ன பண்ணுவான்னா, உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு வருவானா. கரெக்டாக டான் ஃபேமிலியை பார்த்ததுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஒரு வணக்கத்தை வைப்பான். ஆனால் டான் அம்மா திரும்பிப்பாங்க, அவங்களுக்கு பிடிக்காது தான் பையன் அடிச்சதுனால. அதுக்கப்புறம் நீ வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, அவங்களுக்கு டேபிள் புக் பண்ணி வச்சுட்டு வந்துட்டு வெயிட் பண்ண சொல்லியிருப்பாளா. ஸோ வந்துட்டு ஏன் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, நீ கிளம்பி போகலாம்ல, என்கிட்ட என்ன பேச ஒன்றுமே இல்லைங்கும் போது, இப்போ சாரி நான் அன்றைக்கி உன்னை பார்த்தேன், நீ ஏன் அங்கே இல்லை டக்குன்னு போயிட்டேன், ஏன் என்னோடய ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பானா. நான் எதுக்கு உன் ஃபோன் எடுக்கணும், உனக்கு முக்கியமான ஆட்கள்லாம் இருந்தாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோவத்தில் பேசுவான். இங்கே பாரு, நீ திருப்பி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறேன், எனக்கும் சரி தேக்கணும்ல ஒன்றுமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லுவானா. ஒன்றுமே கிடையாம தான் உன்னை வந்து ஹக் பண்ணாலா, உன்னை ஹக் பண்ணால் நீ திருப்பி ஹக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு கேட்பாளா. உடனே வந்துட்டு அப்போல்லாம் உனக்கு கிடையாது, அவள் ஜஸ்ட் வந்துட்டு ஜெயிச்சிட்டோம் அப்படி தான் வந்து ஹக் பண்ணா. சரி ஓகே, ஏன் ஒன்றை மட்டும் ஹக் பண்ணா, அங்கே இருக்க 4-5 பேர் இருக்காங்களா, அவங்களுக்குமே வந்துட்டு பார்ட்டிசிபேட் அவார்ட் கொடுத்தாங்களா, அவங்கள ஹக் பண்ணியிருக்க வேண்டியதானே, ஏன் ஒன்றை மட்டும் பண்ணுறா அப்படின்னு இவளுக்கு வந்து கோவம் வரும். ஹீரோ வந்துட்டு இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண வருவான். இல்லை அப்படி கிடையாது, எனக்கும் அவளுக்கும் ஒன்றுமே கிடையாது, நீ தான் தப்பாக புரிஞ்சிக்கிற அப்படின்னு சொல்லும்போது இவன் என்ன பண்ணுவானா, நாசுக்காக வந்துட்டு அன்றைக்கி நைட் வந்து பார்த்துருப்பாள் ஒரு விஷயத்த ஆஃபீஸ் ரூமில், அதை பற்றி பேச மாட்டா. என்ன சொல்லுவானா, நம்ம அப்புறம் பேசிக்கலாம், இப்போதைக்கு உங்ககிட்ட எனக்கு பேச கொஞ்சம் இஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி, நான் கொஞ்சம் கேப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வருவாளா. ஹீரோ வந்துட்டு இல்லை முடியாது, ப்ளீஸ் ஒன்று நான் கெஞ்சி கேட்குறேன், நான் எந்த அளவுக்கு நான் லவ் பண்ணுறேன்னு தெரியும்ல, என்னை விட்டு போவாது அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுவான். இல்லை அப்புறம் பேசிக்கலாம், கொஞ்சம் பிரேக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாளா. இல்லை நீ எல்லாமே என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹக் பண்ணிட்டு இருப்பானா ஹீரோ. அப்போ வந்துட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கு டான் வந்துடுவான். என்ன நீ பண்ணுற, நீ அவள் தான் வேண்டாங்கிறா, நீ என்ன பிடிவாதமாக வந்துட்டு அவளை வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிடிச்சு இழுத்து விட்டுருவான். இவளுக்கா கடுப்பாக இருக்கும், இவனுக்கா கடுப்பாக இருக்கும், நாங்கள் 2 பேர் லவ்வர்ஸ், எதுக்கு நல்ல நீ வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, லவ்வர்ஸா நீ என்ன அந்த மாதிரியாவா இருக்கா, பாய் ஃப்ரெண்ட் மாதிரி நடந்துகிட்டு இருக்க, அவளை வந்துட்டு எவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டு இருக்கேன், எப்படா ஒரே டைமில் வந்து 2 பேருக்கு கோல் போடுற, அங்கே பார்த்தீங்கன்னா தேக்குடையும் வந்துட்டு ஒன்றா இருக்க, இங்கே பார்த்தீங்கன்னா இவகிட்ட வந்துட்டு இந்த மாதிரி கெஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து கேட்டுமே இவனுக்கு கோவம் வந்துடும், பலார்னு அடிச்சிருவான். உடனே என்ன பண்ணுவானா, ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் தானே அடிக்க வரான். ஸோ அவனை வந்து பிடிச்சி தள்ளுவாளா. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடும், ப்ளீஸ் இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து பிரச்சனை பண்ணாத நீ போ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போ சொல்வாளா. ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த இடத்துல எப்படி நிற்க முடியும். ஸோ அவன் என்ன பண்ணுவானா, கிளம்பி போயிடுவான். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மாதிரி ஏதாச்சும் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பா. இல்லை நத்திங் சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சா மாதிரி இருப்பான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா கேட்பாங்க, ஏன்டா பிரச்சனை பண்ணுறேங்கும் போது, பரவாயில்லம்மா இந்த காயெல்லாம் நான் படுறது வந்து ஒர்த்தான விஷயத்துக்கு தான், ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்காக நம்ம என்ன வேணால் எக்ஸ்ட்ரீம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டான். விஏ தான் வந்து சொல்கிறான் போல் மென்ஷன் பண்ணி. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவானா, இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அண்ணக்காரன் கேட்பான், ஏன் நீ ஹாப்பியாக இல்லைன்ட்டு. இந்த மாதிரி எனக்கும் லவருக்கும் பிரச்சனை, இப்போ டெம்பரவரியாக வந்துட்டு நாங்கள் பிரிஞ்சிருக்கோம், அப்படி அவன் வந்துட்டு பேச மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு இருப்பானா. இது எல்லாமே நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பக்கம் இருந்துட்டு காலில் வாங்கிட்டு சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. அதை வந்து தேயை வச்சு தான் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க போது அண்ணனுக்கே ரொம்ப ஷாக்காக இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்கிறான், நம்ம நினச்சது வந்துட்டு கொஞ்சம் நடக்குது, இப்போதைக்கு பர்மனெண்ட்டாக பிரேக்கப் ஆகலை, டெம்பரரியாக 2 பேர் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ரொம்ப ஹாப்பியாக சொல்லுவாளா. அப்போ வந்து ஃப்ரெண்டு கேட்பாங்க, இங்கே பாரு நீ ரொம்ப சீரியஸாக ஹீரோ விஷயத்தில் இருக்கியா, நீ உண்மையிலே ஹீரோ வந்து லைக் பண்ணுறியா, லவ் பண்ணுறியா, இல்லை இப்படி வந்துட்டு பெருசாக ப்ளே பண்ணுறியா, அதான் கேட்குறங்கும் போது ஹீரோயின் வந்துட்டு எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு ஹீரோ வந்துட்டு அவங்க 2 பேர் சேர்ந்துருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மட்டும் தான் பேசுகிறான். எனக்கு தெரிஞ்சு மனசில் வந்து ஹீரோ லைக் பண்ணுறா, லவ் பண்ணுறா, பட் வெளியே சொல்ல ஒத்துக்க மாட்டேங்கிறா. அப்படி இருந்தாலுமே ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணக்கூடாது இல்லைங்க, ஒருத்தவங்க லவ் போய் பிரிக்கக்கூடாது, அதுக்குள்ள விஷயம் நான் பண்ணக்கூடாது, இவன் இந்த மாதிரி பண்ணுறான்னு தெரியல. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஹீரோயின் வந்துட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணுறா, வியை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்க மாதிரி இருக்குது, உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு டெக்ஸ்ட் பண்ணி விடுங்க. ஓகே கைஸ், டேக் கேர்.